கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 28/7/2026 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் பேசுவோம். அன்பு தகப்பனே, உங்களுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய சுத்தக்கிருபையும் நன்மையும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையில் செயல்படும்படி செய்தலும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமாசம் விலைக்கு வர நீங்க பாதுகாத்து சொல்லுங்க. என் தேவனுடைய நீதியின் வளர்த்தரத்தினால் இவரை தாங்கி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கிருபையானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து சகல விதமான ஆசீர்வாதத்தை கொண்டு சேர்க்கட்டும். இயேசு கிறிஸ்து செஞ்சு நான் பரிசுத்த ரத்தத்தை இவர் மீது ஒரு குடும்பத்தின் மீது செய்கிற சகல காரியத்தின் மீது போக்குகிறேன். அவர் இந்த நாள் முழுவதும் நிறைவு இவருடைய வாழ்க்கையில் நடக்கும். சங்கீதம் 3:8 தேவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக என்று சொல்லி எழுதப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரை எப்போதும் நீர் ஆசீர்வாதத்தோட பேரை பெருமைப்படுத்தி பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புகளுக்கு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆம். பிரியமான ஜெப பங்காளரை, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 28/7/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியா என்னுடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை நீ ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தேசம் நன்மையில இருக்கும்படியாக செய்தபடி ஜெபிக்கிறேன். இப்படி கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றுவதாக நிறைவானது தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்தோம்ப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி சொல்கிறேன். நேற்று இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புகளுக்கு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆம். பிரியமான ஜெப பங்காளரை, ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் வளரும் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமாம்.